வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த பதவி நான் எதுக்கு போடுறேன்னா, நான் இருந்தாலும் இன்ஸ்டாவில் இருக்கிற ஆளுங்கிட்ட எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன், சொல்லிவிடுவேன். என் ஃப்ரெண்டுங்களே கிண்டல் ஏற்றிக்கிறாங்க, ஆனால் எல்லாமே இன்ஸ்டாவில் போட்டு விட்டுறேன்னு. எனக்கு நான் சொல்கிறதுக்கு இந்த வீடியோவும் இதுதான். நான் போடுற வீடியோ சும்மா 4 பேர் சொல்லுவாங்க, பா உன் வீடியோ பார்த்து ஜாலியாக சிரிச்சும்பா கொண்டுப்பா, அது எனக்கு போதும், வேறு எதுவும் இல்லை. எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த கலைவாணி இந்த ஒய்ஃப் தான் கற்றுக் கொடுத்தா. இன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு உக்காந்தேன். டேபிளில் உக்காந்துட்டு உடனே கலைவாணி அந்த ஹோட்டலுக்கு வந்துச்சு. வந்தவொடனே எனக்கு அந்த காதலோட ஞாபகங்கள் எனக்கு அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஞாபகங்கள் வந்தோடனே என்னால் முடியல, என்னால் அந்த ஃபீலிங்கோட என்னால் சுத்தமாக இதுவும் ஆகலை. அப்படியே கண் கலங்கிட்டு டேபிளில் நாரா அப்படின்றோன்னே அந்த ஹோட்டல்காரரு சர்வர் கேட்டார், தம்பி சாப்பிடலையே? இல்லை சாமி, எனக்கு ஒரு மாதிரி வைப்ரேட்டராக ஆகிக்குது. அப்போது சாமி சுட தண்ணினா குடிக்கணும், சரியாயிடுவார். அவருக்கு என்னோடய ஃபீலிங் அவருக்கு நான் சொல்ல முடியாதுல்ல. சரி சாமின்ட்டு அவரு சொன்னதுனால கொஞ்சம் அந்த சுட தண்ணி குடித்தேன். என்னை பார்த்தோன்னே பார்க்காத மாரி போச்சு பாரு. அதை என்னால் மறக்க முடியல. நான் இத்தனை வருஷம் நான் இந்த நாட்கள், நான் இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போன நாட்கள் எல்லாமே இருந்தா எல்லாம் தெரியும், நான் போவேன் கொள்ளுவேன்ட்டு. அந்த இது என்னால் நானே இப்போ அப்படியே இப்போ அந்த பழைய ஃபீலிங் மேலே வந்து போய் பார்த்தவனையும் மறக்க முடியல. என்னத்த சொல்கிறது, அவளை வந்த இந்த நாட்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத நாட்கள். அது நெஞ்சில் சுமக்கிறவனு தான் தெரியும் அந்த வலியும் இதுவும். இன்றைக்கி கூட எல்லாமே கிண்டலத்தெல்லாம் கொள்ளலாம், இந்த நாட்கள் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். நான் விட்டுட்டான்னு மட்டும் எனக்கும் அதை நினைக்கவே முடியாது. உண்மைக்கு காதல் பண்ணவங்க அதை விட முடியாது. நான் உண்மைக்கு காதல் பண்ணதுனால தான் இனி வரைக்கும் ஜாவுறேன். நான் இது போட்டால் மறந்துடலாம், அதை போட்டால் மறந்துடலாம், இதை போட்டாலும் மறந்துடலாம், குடிச்சிட்டா சரியாயிடலாம், அதை போடலாம். அந்த நேருக்கு அந்த வைப்ரேஷன் பார்க்கும்போது தன் மறந்து அழ வருது பாரு, அதுதான் உண்மையான காதல். எனக்கு வந்தது என்னத்த சொல்கிறது, என் தலையெழுத்து அப்படிதாங்குதானா அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்ற வாழ்க்கையில் பணம்னா சம்பாரித்து என்னத்தை பண்ணுறது, கரெக்டான நிம்மதி இருந்தால் தான் இருந்தாலும் நடக்கும். சம்பாதிக்கிறவனே அப்படி ஒன்றே சம்பாரிச்சிடலாம். அந்த மனசு சரியில்லாத வார்த்தை எனக்கு வரல, சொல்ல எனக்கு புரியல. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்.